வணக்கம். ஒரு சாமுராய், அதாவது போர் வீரனின் கதை. அந்த போர் வீரன் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தான். அவனுக்கு பேரும் புகழும் மலிந்து கொண்டே வந்தது. தன் மன்னனின் அரியாசனத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்து கொண்டான் அந்த போர் வீரன். தொடர்ச்சியான போர், வாள்களால் உடலை கூறு கூறாக பிளந்து எதிரிகளின் இரத்த வெள்ளத்தில் நீந்தியவன் ஏதோ ஒரு காரணத்தால் மனதில் சற்று சஞ்சலத்தோடு விரக்தியடைந்த நிலையிலே இருந்தான். தான் எப்படியாவது தியானம் செய்து தன் மனதை மீண்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு தன் தியான செயற்பாட்டை ஆரம்பித்தான். கண்களை மூடி தியானம் செய்ய தொடங்கியதும் அவன் காதுகளுக்கு அருகில் ஏதோ ஒரு ஓசை. கண்ணை திறந்து பார்த்தான். ஒன்று அவனை இடைஞ்சல் படுத்தி கொண்டே இருந்தது. கோபமுற்ற சாமுராய் தன் வாளை எடுத்து அந்த ஈயை இரண்டாக வெட்டினான். என்ன அதிசயம்! அந்த ஈ இரண்டாக இப்போது பறக்கத் தொடங்கியது. அவன் காதுகளை மேலும் எரிச்சல் ஊட்டியது. கோபம் கொண்ட சாமுராய் அந்த 2 ஈக்களையும் தன் வாளால் வெட்டினான். அவை 4 ஈக்களாக பறக்கத் தொடங்கியது. இப்படியே சாமுராய் தொடர்ச்சியாக அந்த ஈக்களை வெட்ட வெட்ட அவை 2 மடங்குகளாக பெருகிக் கொண்டே வந்தன. மன ஒருமைப்பாட்டிற்காக வந்த சாமுராய் இப்போது ஈக்களை தொடர்ச்சியாக வெட்டி கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில், நான் எதற்காக இங்கே வந்தேன்? தியானம் செய்வதை விட்டுவிட்டு நான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆழமாக சிந்தித்தான். மீண்டும் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி தியான செயற்பாட்டிலே இறங்கினான். கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்திற்கு சென்றான். நேரம் செல்ல செல்ல ஈக்களின் ஓசை அவனுக்கு கேட்கவில்லை. ஈக்கள் அவன் சூழலில் இருந்து அகன்று விட்டது. இந்த சாமுராயின் கதை எமக்கு எதனை வலியுறுத்துகின்றது? எம்மில் பலரும் எமது இலட்சியம், எமது தொலைநோக்கை தவறவிட்டு பிறருடைய கருத்துக்களையும் தேவையற்ற விடயங்களையும் உள்வாங்கிக் கொண்டே இருப்போம். நாம் எதிர்மறையான விடயங்களை பற்றியே அடிக்கடி பேசிக்கொண்டிருப்போம். யாரொருவர் தன் இலக்கை துல்லியமாக கணித்து அதன்படி சென்று கொண்டிருக்கிறாரோ அவரால் மட்டுமே இந்த உலகில் சாதிக்க முடியும். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு மட்டுமே கிளியினுடைய கழுத்து தெரிந்தது. மற்றவர்கள் விட்ட அம்பானது கிளியை தாக்காது மரக்கிளைகளினூடே பறந்து சென்றது. அர்ஜுனனின் இலக்கு எவ்வாறு கிளியின் கழுத்து மீது ஆழ பதிந்திருந்ததோ அதே போல நாமும் எமது இலட்சியத்தின் மீது, எமது கனவுகளின் மீது கவனத்தை ஒருநிலைப்படுத்தி குவிக்க வேண்டும். தேவையற்ற எந்த விடயங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்ளாது வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வேண்டும். இதுவே இந்த சாமுராயின் கதை எமக்கு உணர்த்தும் படிப்பினையாகும். நன்றி.